வடசென்னை வளர்ச்சி திட்டம் எதுவுமே இல்லை, அன்றாட பசியில் இருக்காங்க மக்கள், வறுமையில் வாடுறாங்கலாம் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வடசென்னையில் வளர்ச்சி திட்டம் இல்லை என கூறிய செய்தியாளருக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். அமுதகரங்கள் மகிழ்ச்சி. சார், வடசென்னை வளர்ச்சி திட்டம் நம்ம நிறைய செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நேற்று பெரம்பூர்ல ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் போட்டு வடசென்னை வளர்ச்சி திட்டம் எதுவுமே இல்லை, அன்றாட பசியில் இருக்காங்க மக்கள், வறுமையில் வாடுறாங்கலாம் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. வடசென்னையில் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்தல் என்றால் களம் யார் வேண்டுமானாலும் காண வேண்டியதுதானே. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் மனுவை யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம். எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கக்கூடிய அனைத்து பொதுக்கூட்டங்கள்லையும் முதலமைச்சர் அவர்களை சமூக விரோதிங்கிறாரு, இன விரோதிங்கிறாரு, மக்கள் விரோதிங்கிறாரு. இது எதை காட்டுகிறது என்றால், எவன் ஒருவன் எதிர்த்து களத்திலே நிற்கின்றாரோ அவன் தன்னுடைய முழுமையான தோல்வியை உணர்ந்தால் எதிரியின் மீது வசை மாறி பொழியதான் செய்வான், புகழமாட்டான். நானும் அவன் என்று சொல்வதற்கு காரணம் அவர் கூட்டிலேயே தான் பதில் சொல்லுகிறேன். ஆகவே வெறிபிடித்து போய், பதவி வெறிபிடித்து போய் அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர் கூட நாம் உள்ளே நுழைவோமோ என்ற சந்தேகத்தின் பெயரில் இருக்கின்ற அந்த கட்சியின் தலைவர், நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர் இப்படி கொலைப்பது தெருவோரத்திலே நின்று குலைக்கின்ற ஒரு பிராணிக்கு சமம் என்று கருதுகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.